ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அது என்னென்னா, ஒரு கட்டில். அது பார்க்குறதுக்கு சாதாரணமாக எல்லா கட்டில் மாதிரி தான் இருக்குமாம். ஆனால் இப்போ அதிகமாக உலகம் முழுவதும் இந்த நிலச்சரிவு, நிலநடுக்கம் இதெல்லாம் வருது. இல்லை வீடே உடஞ்சி உள்ளே போகிற மாதிரிலாம் வருது. ஸோ அப்போ அதை மீட்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய சவால் எங்கே உயிரோடு இருக்கிறாங்க, எங்கே உயிரோடு இல்லை, அது தெரியாது. இன்னொரு விஷயம் அவங்க மீட்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு அந்த சிரியா துர்க்கியிலலாம் நிலநடுக்கம் வரும்போது ஆல்மோஸ்ட் ஊரே காலி, எல்லா வீடும் இடிஞ்சு போயிருந்தது, பல மாடி கட்டிடங்கள். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், மேலே இருக்கிற இது அதுக்கு கீழே இருக்கிறவங்கள அமுத்தம், அதுக்கு கீழே இருக்கிறவங்க அதுக்கு கீழே அமுத்தம், அப்படியே போய் அது உள்ளே வேற போயிடும். இதில் என்னென்னா, அது பேர் என்ன, ஜேசிபியை வச்சும் வாரிடவும் முடியாது. ஏன்னா அங்கங்கே இப்படி கேப் ஆகி நடுவில் இருக்கலாம், உயிரோடு இருக்கலாம், அல்லது இறந்தும் போயிருக்கலாம். இழுக்கும்போது என்ன ஆகிடும்னா டக்குன்னு அவங்க மேலே விழுந்துடும். அது வரைக்கும் உயிரோடு இருந்தவங்க இறப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா ஆக்கி இருக்குது. குறிப்பாக இந்த துர்க்கியில் மீட்பு குழு இருக்கும்போது அந்த சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு, நீங்கள் லேட்டாக போனதுனால இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க். அதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த கட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன ஆகுன்னா, அந்த மாதிரி வீடு இடிகிற மாதிரி ஒரு ஜெர்க் ஆகும்பொழுது, சும்மா இருக்கும்போது அது சாதாரண பெட்டு மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ஜெர்க் ஆகும்போது என்ன ஆகுன்னா, அந்த பெட்டு இப்படி இருக்குது, அதாவது இப்படி நீட்டாக இருக்குது, ஆனால் நடுவில் என்ன ஆகுனா இப்படி வளைச்சிக்குது. வளைச்சோன்னே என்ன, உள்ளேயும் பெட்டு தான் இருக்குது. ஸோ இப்படி வளைஞ்சி உள்ளே ஒரு பெட்டு வந்துடும். ஸோ பெட்டு அது மறுபடியும் இதை மூடிக்குது. அது எப்படி மூடுதுன்னு தெரில. இது உள்ளே இப்படி ஒரு பாக்ஸ் ஸ்டீலில் ஃபுல்லாக மூடிடுது. அது பயங்கர ஸ்ட்ராங்கான ஸ்டீல். வெளியில் இருக்கிற எதுவுமே பில்டிங்கே விழுந்தால் கூட அதை தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கானது. உள்ளுக்குள்ளே நல்லா ஜாலியாக படுத்துக்கலாம், 2 பேர் படுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ டபுள் காட்டுக்கு அது பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர் உள்ளே போயிடுவாங்க இல்லையா. இது இல்லாமல் உள்ளே அவசரத்துக்கு தேவைக்காக மெடிக்கல் கிட்டு, உணவு, தண்ணி இதெல்லாம் இருக்குது. ஆக்சிஜனு கூட ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இது இல்லாமல் வெளியில் அந்த அலர்ட்டுக்கு சிக்னல் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கருவியும் உள்ளே பொருத்தப்பட்டிருக்கு. இங்கே உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வெளியில் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற மொபைல் ஃபோனுக்குள்ளும் அது வரும். ஸோ இப்படி ஒரு விஷயம் பொருத்தப்பட்டிருக்குது. ஸோ அதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நிலநடுக்கம் அதிகமாக உள்ள இடம் தனியாக சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா இடத்துலையுமே வருது. அதனால் அதுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கும். அது எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணிச்சு. அந்த நேரம் படுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லையா? தனியாக 2 பேராக இருந்தாலும் கூட அது அப்படி ரொம்பலாம் அப்படி நாந்தெல்லாம் போக முடியாது. நிறைய பிரச்சனைகள் அதுலேயும் இருக்குது. திடீர்னு பாத்ரூம் போகணுன்னா எங்கே போவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொன்று, அந்த இடமே இருட்டாக இருக்கும் இல்லையா, கரண்ட் இருக்காது, எதுவும் இருக்காது, காற்று இருக்காது. ஸோ அப்படியே பாதுகாப்பாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய மரண பயம்தான் இருக்கும் உள்ளே இருந்தாலுமே கூட. ஏன்னா ஒருவேளை வெளியில் இருந்தாங்கன்னா தப்பிச்சு கூட வர்றதுக்கு ஏதோ ஸ்பேஸ் இருந்தால் வந்துடலாம். இது மற்றவங்க தான் அதை திறக்கணும். அந்த வீட்டை அப்படியே இக்னோர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உள்ளேயே இறக்க வேண்டியதாக போயிடும். அவங்களே சமாதி கட்டிக்கிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணிச்சு அப்படின்னா, மகாவிஷ்ணு எப்போவுமே படுத்துக்கிட்டே இருப்பார். அதை கவனிச்சிங்களா? ஏன் அவர் மட்டும் படுத்துக்கிட்டே இருக்கிறார்? அதேமாரி அம்மன் கூட, அங்காள பரமேஸ்வரி, இவங்கெல்லாம் படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க ஏன் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஸ்ரீரங்கத்தில் பார்த்தா படுத்த நிலையில் தான் இருப்பார்.
அது பார்க்குறதுக்கு அவ்வளவு கூட்டம், ஆனால் சூப்பராக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் அந்த படுத்துட்டு இருக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னும் பொழுது, எப்பெல்லாம் ஒரு மனுஷன் படுத்துக்கிட்டு இருப்பான்னு யோசிச்சு பாருங்களா. தூங்கும்போது படுத்துட்டு இருப்பாங்க, அல்லது சும்மா ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அது அப்படியே தூக்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். அடுத்தது உடம்பு சரியில்லை, பெட்ரிடன் அப்படின்னு சொல்கிறாங்களே, படுத்த படுக்கையாக இருக்கிறது, அவங்க படுத்துட்டு இருப்பாங்க. அடுத்தது அதான் மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களும் படுத்துட்டு இருப்பாங்க. அடுத்தது இந்த மாதிரி சூழ்நிலை நாம் இப்போ பார்த்தோம் இல்லையா, நிலநடுக்கத்தில் சிக்கிக்கிட்டு அவங்களும் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க ரொம்ப மற்றவங்களாம் கொஞ்சம் எல்லாமே மோசமான சூழ்நிலை தான், சும்மா தூங்குறதுக்கு படுக்கிறவங்கள தவிர. பட் இது மண்ணுக்குள்ளே புதஞ்சி இருக்கிறது, அது நரகத்தையே பார்த்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் கேரளாவில் நிலச்சரிவு இருக்கும்போது மேலே தண்ணி வேறு போகுதுன்னும் போது அது எப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பிழைக்கிறதே கஷ்டம். ஆனால் சரி, ஓகே, அந்த நேரமும் படுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மண் எப்படி புதையுதோ அதை பொறுத்து அவங்கள நின்று பொசிஷனில் அப்படியே வச்சு மூடிடுச்சுன்னா நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். மொத்தத்தில் உடம்பை எங்கேயும் அசைக்க முடியாது, அப்படி இருக்கும். சரி, நம்ம படுக்கிறத மட்டும் பார்ப்போம். அது நின்றுக்கிட்டு இருந்தாலும் அது படுத்துட்டு இருக்கிற கணக்கு தான். இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இப்போ சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸுக்கு போயிருக்கிறாங்க இல்லையா, அவங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்க எப்படி தூங்குவாங்க, ஏன்னா இங்கே 0 கிராவிட்டி இல்லையா. ஸோ நம்ம தூங்குறதுக்கும் அவங்க தூங்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நம்ம மாதிரி அவங்களால தூங்க முடியுமான்றதே டவுட்டு தான். ஏன்னா இப்போ நம்ம கட்டிலில் படுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா தலை இப்படி சாய்க்கிறோம் இல்லையா, அது நமக்கு தெரியும்ல, தலைகாணி மேலே வச்சுருக்குது. அவங்களுக்கு அப்படி தெரியவே தெரியாதான், படுத்துட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்காதான், நின்றுட்டு இருக்கிற மாதிரியே இருக்குமா. அதனால் அது எப்படி வச்சுருக்குறாங்கன்னா, இப்போ ரூம்னா 4 பக்கமும் அப்படியே சீலிங்கு, சைடில் சோறு இப்படி இருக்குது இல்லையா, கீழே பாட்டம். இதே மாதிரி அங்கே கீழே உள்ளே போய் படுத்துக்கலாம், இப்படி இப்படி நின்னபடியே, அல்லது இப்படி சைடில் போய் அது படுத்தா மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் மேலே மேலே கீழே எதுவுமே கிடையாது இல்லையா, நோ டைரெக்ஷன். ஸோ இப்படியும் போய் படுத்துக்கலாம், இப்படியும் போய் படுத்துக்கலாம், இந்த சைடில் இல்லை, இப்படி தலைகீழையும் போய் படுத்துக்கலாம். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்க்கலாம், தலை கீழே தொங்கிட்டு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அப்படி அது ஃபீல் ஆகாதான். ஸோ அதை சுனிதா வில்லியம்ஸ் அதை ஹோம் டூர் மாதிரி அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் டூர் போட்டு காட்டினாங்க. அது ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இவங்க நிலநடுக்கத்தெல்லாம் சிக்கிறாங்கன்னா அவங்க நிலைமையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கிராவிட்டி இருக்கிறதுனால இது கொடூரமாக இருக்கும். அவங்களுக்கு அது கிராவிட்டி இல்லாதனால அது ஜாலியாக இருக்கும். பட் அந்தளவுக்கு தூக்கம் வருமா அப்படிங்கிறது தெரியல. பட் எல்லாமே ஒரே மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிறது இந்த மகாவிஷ்ணு காட்டுறாங்க இல்லையா, பாம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அம்மன் கூட அதே மாதிரி படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது உண்மையில் எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, எப்பெல்லாம் படுத்துட்டு இருப்பாங்கன்ட்டு, அதைத்தான் அது குறிக்குது. தூங்கும் பொழுது, அல்லது ரெஸ்ட் எடுக்கும் பொழுது, அல்லது மரணப்படுக்கையில் இருக்கும்போது, அல்லது இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறது, அல்லது இந்த மாதிரி பெட்டுக்குள்ளே கூட இல்லை, இந்த சேஃப்டி பெட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே நிலநடுக்கத்துக்காக, அதுக்குள்ளே போய் கூட படுத்துட்டு இருக்கிறது தான் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிறத குறிக்குதே தவிர, அவர் ஒரு கடலுக்குள்ளே மிதந்துட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ அது ஏன்னா அப்படி பார்த்தா அம்மன் கூட படுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது அவர் பார்க்கடலில் மிதந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைப்பாங்க. அது உண்மையில் பார்க்கடலில் அவர் மிதக்கலை, விஷக்கடலில் அவர் மிதந்துட்டு இருக்கிறார். விஷக்கடல்ன்றது இந்த பூமியை, கலியுகத்தை தான் சொல்கிறோம். துக்கம் நிரம்பிய உலகம். இந்த துக்கம் நிரம்பிய உலகத்தில் அவர் ஜாலியாக பாம்பு மெத்தையாக்கி படுத்துட்டு இருக்கிறார். இல்லை, பார்க்குறதுக்கு அப்படி தானே தெரியுது, ஜாலியாக படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொன்னோம், நோயில் படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க இவங்களையெல்லாம் குறிக்கிறது தான் இந்த மகாவிஷ்ணு. ஆனால் நோயில் படுத்துட்டு இருக்கிற எல்லாரையும் கிடையாது, அது ஒரு மனநிலை. மகாவிஷ்ணு அப்படியே சிரிச்ச முகத்தோடு இருக்கிறார் இல்லையா, அந்த மனநிலையில் மரணப்படுக்கையில் படுத்துட்டு இருக்கிறது. அந்த மனநிலையில்
படுத்த படுக்கையாக இருக்கும்பொழுது இருக்கிறது, அல்லது இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தில் அதுமாரி சிரிச்ச முகத்தோடு இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் அதுதான் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிற நிலை. ஏன்னா அந்த மகாவிஷ்ணு பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கிறது, பாம்பு மேலே உட்காந்துட்டு இருக்கிறது கூட இருக்கும், பாம்பு மேலே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறதும் இருக்கும் கிருஷ்ணராக. அப்போ இந்த பாம்பு எதை குறிக்குது அப்படின்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் இதை குறிக்குது. ஸோ இந்த 5 விகாரம் நிரம்பிய உலகம் இந்த கலியுகம். அதுதான் நம்ம விஷக்கடல்னு சொன்னோம். அந்த விஷக்கடலிலும் அதனால் கொஞ்சம் கூட பாதிக்கப்படாமல் அவர் வேற ஒரு உலகத்தில் இருக்கிற மனநிலையில் அங்கே இருக்கிறார் இல்லையா? கலியுகத்தில் இருந்தாலும் உடம்பு கலியுகத்தில் இருக்குது, ஆனால் மனம் அப்படி இல்லை. உடல் நோயை அனுபவிக்குது, ஆனால் மனம் அதை அனுபவிக்கவே இல்லை. எப்படியா இருந்தாலும் மனம்தான் அனுபவிக்கணும். அப்போ அனுபவிக்கவே இல்லைன்னா பார்க்குறவங்களுக்கு அவர் கஷ்டப்படுற மாதிரி தெரியும், ஆனால் அவர் ஆனந்தமாக இருக்கிறார். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அவர் ராஜயோகத்தில் இருக்கிறார். அது யோக நிலை. யோகேஸ்வரன்னு சொல்லுவாங்க இல்லையா மகாவிஷ்ணுவை. ஸோ அது யோக நிலை. என்ன யோக நிலை? அப்படி என்ன யோகம் பண்ணுறாரு? ஏன்னா நமக்கு தெரிந்த யோகமெல்லாம் கையை காலை மடக்கிட்டு இப்படி சுற்றி அப்படி சுற்றி இப்படியே வளைக்கிறது இப்படின்ட்டு பண்ணுறது தான். ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா யோகாவை ஒலிம்பிக்ஸில் சேர்க்கிறதை பற்றி மகாவிஷ்ணு போட்டிருப்பார். இது என் மனதுக்கு வேதனை அளிக்கிறது, இது நமக்குள்ளே ஆழமாக போகிற விஷயமே தவிர பந்தயம் பண்ணுற விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இது அவர் எதை பற்றி சொன்னார் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது, பட் வித்தியாசமாக சொல்லணும்னு சொல்கிறார். ஏன்னா அவர் இது ஒன்றும் சர்க்கஸ் கிடையாதுன்றார். ஈஷா யோகாவில் போனீங்கன்னா அந்த கையை மடிக்கிறதுக்கு அப்படியே கை காலெல்லாம் ஒட்டச்சி அனுப்புவாங்க அவங்க கொடுக்குற பயிற்சி பண்ணிவிட்டு அவரே கடைசியில் சொல்கிறார், இப்போ இது வரைக்கும் பண்ணிங்களே சர்க்கஸ், இது யோகா கிடையாதுன்றார். ஸோ இவர் எந்த யோகாவை சொல்கிறார்? சரி, இது யோகா இல்லைன்னா அப்போ எது யோகா சொல்லியிருக்கிறாரா? எவ்வளோ காசு கொடுத்து போனால் அந்த பயிற்சியில் அவர் சொல்வார்? ஏன்னா எதுலேயுமே அவர் சொன்னது கிடையாது, ஏன்னா அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் பண்ணுறது யோகா கிடையாதுன்னு மட்டும் அவருக்கு தெரியும். சரி, அப்போ இது நாம் அதுவும் ஒரு யோகத்தில் வரும். அதுக்கு பேர் ஹட யோகம். அவங்க பண்ணுறது எல்லாமே ஹட யோகம். அது சும்மா உட்காந்துட்டு 3 நாள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, அதுதான் உச்சக்கட்ட பயிற்சி அப்படின்னு ஈஷாவில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இது கூட இருக்குது, டக்குன்னு ஞாபகம் வரல. புத்தருடைய யோகம் ஃபுல் சைலன்ஸில் இருக்கணும், அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஹடயோகம் தான். நீங்கள் கையை காலை அசைச்சாலும் சரி, அசைக்காமல் சப்பளம் போட்டு உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஹட்டயோகம். இது எல்லாமே மனிதர்கள் உருவாக்குனது. இதனால் மேபி தற்காலிக நன்மை இருக்கலாம், அமைதியாக உட்காந்துட்ருக்கிறதுனால நன்மை, உட்காந்துட்ருக்கிற வரைக்கும் தான். ஆனால் வாழ்க்கையை உட்காந்துக்கிட்டே வாழ முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ இப்போ இந்த ராஜயோகம், அந்த யோக நிலையில் அவர் படுத்துட்டு இருக்கிறார் விஷ்ணுன்னு சொல்கிறோம். அப்படி படுத்துட்டு இருக்கிற எல்லாருடைய நிலை அது. அந்த ராஜயோகம் எப்படி பண்ணுறாங்க? ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மகாவிஷ்ணு மட்டுமே இல்லை, இந்து கோயில்களில் உள்ள எல்லா தெய்வங்களுடைய சிலையும் ராஜயோக நிலையில் தான் இருக்குது. பாருங்களாம், எல்லா சிலையும் காமனாக ஒன்று இருக்கும். உட்காந்துட்டு இருந்தாலும், படுத்துட்டு இருந்தாலும், நின்றுட்டு இருந்தாலும், அது என்ன? கண்ணு திறந்துருக்கும். அந்த கண்ணில் அந்த கருணை நிரம்பி இருக்கும். அடுத்தது கை இப்படி இருக்கும் இல்லையா? ஒரு கை இப்படி இருக்கும், இன்னொரு கை இப்படி இருக்கும். ஸோ இது இருக்கும். இது இல்லாமல் சில கைகள் இருக்கும். ஒரு கையில் தாமரை இருக்கும். மகாவிஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் ஒரு கையில் தாமரை, ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் சக்கரம், ஒரு கையில் கதாயுதம் இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் ராஜயோகம். அப்படின்னா இதெல்லாம் ஏன்னா அவர் படுத்துக்கிட்டு இருக்கும்போதும் இதெல்லாம் வச்சுருப்பார்.
அங்காள பரமேஸ்வரி படுத்துக்கிட்டு இருக்கும்போதும் இதெல்லாம் இருக்கும் கையில். அப்போ கையில் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் யோகமா, ராஜயோகமா அப்படின்னா அது ஸ்தூலமான விஷயங்கள் கிடையாது, சூக்ஷ்மமான விஷயங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்று ஒன்றும் ஒரு சிம்பல். தாமரை எதை குறிக்குது அப்படின்னா அது சாக்கடையில் இருந்தாலும் விலகி இருக்கும் இல்லையா? சாக்கடையில் வளர்ந்தாலும் அழுக்கு தண்ணியில் வளர்ந்தாலும் அது அந்த தண்ணிக்கும் மேலே இருக்கும் தாமரை. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாக்கடையில் போய் வளர்ந்துருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி இந்த கலியுக சாக்கடையில் நாம் இருந்தாலும் நம்முடைய புத்தி இதிலிருந்து விலகி இறைவனோடு இணைஞ்சு இருக்குது. அதுதான் தாமரை. சக்கரம் எதை குறிக்குது அப்படின்னா இந்த 5000 வருட காலச்சக்கரம் ஒரு கல்பனும். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம், கடைசி 100 வருடம் சிவபெருமான் அவருடைய இருப்பிடத்திலேருந்து பூமிக்கு வரார். அவருடைய இருப்பிடம் தான் பரந்தாமம், பரலோகம்னு சொல்கிறது. பூமியில் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஏன்னா அவர் நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறந்து தனக்கென்று சொந்த உடலை எடுக்காதவர். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. அதனால தான் அவரை பார்க்க முடியறதில்லை. அவர் கூடவே தான் ஆத்மாக்களாகிய நாம் எல்லோரும் இருப்போம். உடம்புல வரும்போது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கும் நம்ம உயிர். அதை தான் ஆத்மான்னு சொல்கிறோம். இதைத்தான் கடவுள் ஞானமாக கொடுக்குறார். ஆத்மா நீங்கள் உடம்பு கிடையாது. முதல்ல சொர்க்கமாக இருந்தது, ஏன்னா ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க. அதனால் எந்த பாவக்காரியமும் பண்ணலை. சதா ஆனந்தமாக இருந்தீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான். 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆகிடுதுன்னா ஆத்மான்றதை மறந்து உடல்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ ஆத்மாவிலேருந்து வந்த ஆனந்தம் கட்டாகுது. அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடி போகும்போது புலனின்பத்துக்கு அடிமையாகிறீங்க. அப்புறம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள்னால நிரம்பி பாவம் மேலே பாவம் செய்கிறீங்க. அதோடைய தண்டனையாக தான் சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக இருப்பீங்க. அந்த அழகெல்லாம் போயிடுச்சு. சின்ன தலைவலி கூட வராது சொர்க்கத்தில். இன்றைக்கி எல்லா வியாதியும் வந்துடுச்சு. அளவற்ற செல்வம் இருக்கும். இங்கே பணக்காரன் கூட பயப்படுற அளவுக்கு விலைவாசி ஏறிட்டு போயிட்டு இருக்குது. இன்னொன்று காசு கொடுத்தாலும் சாப்பாடு கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா அப்படிங்கிற நிலையை நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ நமீபியாவை பார்க்குறோம், உலகம் ஃபுல்லாகவே அந்த நிலை வரப்போகுது. ஸோ மொத்தத்தில் இயற்கை சீற்றெல்லாம் வேறு வருது. இதற்கெல்லாம் காரணம் நம்ம செய்த பாவம். இந்த பாவத்திலிருந்து உங்களை நீங்கள் தண்டனை அனுபவிக்கணும். தண்டனை அனுபவிக்காமல் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் வரார். இல்லை நான் பாவம் செய்கிறேன், அதுக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன்னா அப்புறம் கடவுள் எதுக்கு தான்? அதே நேரத்தில் உங்களை காப்பாற்றவும் செய்யணும். அது தர்மத்தின் வழிப்படியும் இருக்கணும். சும்மா ஏசப்பான்னு சொன்னாலே காப்பாற்றிட்டேன், கிருஷ்ணான்னு சொன்னாலே காப்பாற்றிட்டேன், ஓம் நம சிவாயனாலே காப்பாற்றிட்டேன்னா இப்போ மற்றவங்களாம் என்னாங்கன்னா இல்ச்சவாயங்களான்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அது அப்படி கிடையாது. கடவுள் எந்த மதத்துலேயும் வரல, வெளியில் வரார். ஒரு வயோதிகர் உடலில் அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ கடவுள் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கும். யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அந்த ஞானத்துடைய சாரம் என்னென்னா, மீண்டும் சொர்க்கத்தில் எப்படி ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்களோ அதே மாதிரி ஆத்மான்ற உணர்விலிருந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்கன்ற. ஸோ அவரை நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா ஆத்மாவுக்கு சக்தி நிரம்பும். ஏன்னா ஆத்மா சக்தி குறையும் பொழுது தான் அது வெளி உலக விஷயத்தில் போயிடுது. ஆத்மாவில் கான்சன்ட்ரேஷன் வெளியில் போகுது. இப்போ பரமாத்மாவை நினைக்க நினைக்க செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும், அப்பான்னு அன்பாக நினைக்கணும். நினைக்க நினைக்க ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்ப நிரம்ப என்ன ஆகும்னா, சொர்க்கத்தில் எப்படி ஆத்ம உணர்வில் இருக்கும்போது சதா ஆனந்தமாக இருந்தீங்களோ அந்த ஆனந்தமும் அமைதியும் உள்ளுக்குள்ளேயே அனுபவம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அடுத்தது இது மெயின் சாரம். அடுத்தது இதுக்கு இறைவனை நினைக்கிறது மட்டும் இல்லை, இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்கிறோம். ஸோ அந்த முரளியையும் கேட்கணும், தினமும் அதை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை நினைக்க நினைக்க கூடவே இறைவனையும் நினைக்க ஆத்மா தூய்மையாகிட்டே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்லிக் கொடுக்குறார்? கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுக சொர்க்கம் வரப்போகுது. ஏன்னா இது காலச்சக்கரம். அந்த சொர்க்கத்திற்கு நம்மை தயார்படுத்துறதுக்காக. அது ஆனந்தமான உலகம், துக்கமே இருக்காது. குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அழுவுறதுனா என்னன்னே தெரியாது. இன்றைக்கி குழந்தை பிறக்கும்போதே அழுதுட்டு பிறகுது. தாயும் பிரசவ வழியில் துடிக்கிறான்.
அங்கே தாய்க்கும் வலி இருக்காது, சேய்க்கும் வலி இருக்காது. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் டெலிவரி. உண்மையிலே அங்கே தான் சுகப்பிரசவம்னு சொல்லணும். அப்போ ஆரம்பித்த வார்த்தை இப்போ இருக்குது. இன்றைக்கி நரக வேதனை அனுபவிக்கிறாங்க, பேர் சுகப்பிரசவம். சரி, இப்போ கடவுள் சொல்கிறாரு, சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது, ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறதுனால. அப்போ குழந்தையே எப்படி பிறக்கணும்? கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அந்த அளவிற்கு பரிசுத்தமாக குழந்தை பிறக்கிறதுனால தான் அங்கே வலி இல்லாமல் பிறக்குது. நரகத்தில் தான் உடல்ன்ற உணர்வுக்கு வந்து காமத்தில் ஈடுபடும் பொழுது அதற்கு தண்டனையாக தான் வலியோடு குழந்தை பிறக்குது. இது பைபிள்லே இருக்கும். இனி வலியோடு பிரசவிப்பாய் அப்படின்னு ஏவாளுக்கு கடவுள் சாபம் கொடுத்ததாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். சரி, இப்போ முரளியில் முக்கியமாக சொர்க்கத்தில் நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்க, நாராயணன் எப்படி இருப்பார்? ஏன்னா சொர்க்கத்தில் நம்பர் 1 பதவி நாராயணன், லக்ஷ்மி நாராயணன். ஸோ அந்த பதவியை நீங்கள் அடையணும். அப்போ அவர் எப்படி இருப்பார்? மகாவிஷ்ணு எப்படி இருப்பார்? அதே மாதிரியே உங்களுடைய நடை, பாவனை, உடை கிடையாது. ஏன்னா அங்கே போடுற நகை வந்து இப்போயே பெருமாள் கோயில் உடம்பு ஃபுல்லாக தங்கமாக இருக்கும். அந்த மாதிரி தங்கத்துக்கு இப்போ எங்கே போகிறது? போட்டால் அவ்வளோதான் இல்லையா? ஸோ உடை கிடையாது, அந்த குணம், பேசுகிறது, அந்த பேசுகிற விதம் அவ்வளோ இனிமையாக, பார்வையில் அவ்வளோ தூய்மை, ஆத்மாவை மட்டும் பார்த்து பேசுகிறது, உடல்லே பார்க்காமல் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆனால் சின்ன கவர்ச்சி கூட இருக்காது சொர்க்கத்தில். ஸோ அந்த மாதிரி அந்த மனநிலையை உருவாக்குறதுக்கான ஞானம் தான் அந்த முரளி. ஸோ அந்த முரளியை படித்து படித்து அதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடவே இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் செய்வோம். அடுத்தது, எல்லோரும் இந்த ஞானத்தை எடுக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. ஆனாலும் அவங்களும் கடவுளுடைய குழந்தைகளே, உங்களுடைய சகோதர ஆத்மாக்களே. ஏன்னா உடல்னு பார்க்கும்போது வேறு ஜாதி, வேறு மதம், பணக்காரன், ஏழை, வெள்ளை, கருப்பு, பலவிதமான பிரிவினைகள் இருக்கும். ஆனால் கடவுள் சொல்கிறார், ஆத்மா எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குன்றார். அதனால தான் ஆத்மாவை பாருங்கன்ற. அப்போ உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் நம்முடைய சகோதர ஆத்மாக்கள் அப்படிங்கிற உணர்விலிருந்து தூய்மையின் சக்தியை கொடுப்போம். அது எப்படின்னா, இறைவன் நினைவில், இறைவன் பரந்தாமத்தில் இருக்கார், நீங்களும் புத்தினால் அங்கே இருக்கிறதாவே நினச்சிக்கிட்டு, அல்லது 2 பேரும் இணைந்து, அவரும் ஒரு ஜோதி நானும் ஒரு ஜோதி, உடலே கிடையாது எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு, இப்போ உக்ரைன், பாலஸ்தீன் போன்ற அல்லது இயற்கை சீற்றம் இருக்கக்கூடிய இடங்கள் அங்கெல்லாம் நீங்கள் புத்தியினால் போய் அப்படியே ஒளியாக அந்த தூய்மையின் அதிர்வலைகளை உங்களை சுற்றி பரவ செய்ய வைக்க முடியும். அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும் நிலைத்திருந்தால். அப்போ என்ன இருக்கணும்? எல்லைக்குட்பட்ட விஷயம் எதுவுமே உங்கள் புத்தியில் வரக்கூடாது. அது என்ன எல்லைக்குட்பட்ட விஷயம்? இந்த உடல் சார்ந்த விஷயம், உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயம், உங்கள் வேலை சார்ந்த விஷயம். இதில் தான் எல்லாருடைய மனமும் பிஸியாக இருக்கும். இதிலிருந்து விலக்கி சதா இறைவனுடைய நினைவிலே இருக்க சுற்றி என்ன நடந்தாலும் அதிலிருந்து புத்தி விலகும். ஒரு டைமுக்கு பிறகு நம்ம சொன்ன மாதிரி இந்த இயற்கை சீற்றத்திலேயே நீங்கள் மாட்டினாலும் கூட, நான் இதிலிருந்து வெளியில் வரணுன்ற எண்ணத்தை விட என் சகோதர ஆத்மாக்களுக்கு நான் தூய்மையின் சக்தியை கொடுக்கணும், அமைதியின் சக்தியை கொடுக்கணும்ன்ற அந்த கருணையின் சொரூபமாக இருப்பீங்க. இதுதான் ஆன்மீக விழிப்பு நிலை. 3வது கண் திறந்த நிலையில் இருக்குது. 3வது கண்ணுன்றது இங்கே உண்மையில் ஆத்மா இருக்குது. ஆத்மாவுக்குள்ளே தான் மனம் புத்தி இருக்குது. இந்த ஞானத்தின் மூலமாக ஆத்மாவை புரிஞ்சுக்கிறோம், பிறரையும் ஆத்மாவாக பார்க்குறோம். அந்த ஞானம் என்கிற 3வது கண்ணை திறந்த நிலையில் வைத்திருக்கிறது. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க இந்த 2 கண்ணை திறந்து வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது விழிப்பு நிலையில், ஆன்மீக விழிப்பு நிலையில். இந்த கண்ணின் விழிப்பு நிலை கிடையாது. இந்த கண்ணும் திறந்து தான் இருக்கும், இல்லாட்டினா தூங்கிடுவீங்க இல்லையா? ஸோ அப்படி இருந்து உலகத்திற்கு சக்தி கொடுக்கறதுலையே இருக்கும் பொழுது வர்ற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அதுதான் ஆத்மாவுடைய உண்மையான குணம்.
சொர்க்கத்தில் இருக்கிற சந்தோஷத்தை விட இது அதிகமாக இருக்குன்றார். ஸோ அப்போ எப்படியா இருந்தாலும் இந்த உடல் அழிஞ்சு தான் ஆகணும், ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். அந்த மரணப்படுக்கையில் இருந்தாலும் கூட நீங்கள் கையை அசைக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஈஷா யோகாவாக இருக்கட்டும், மனவளக்கலையாக இருக்கட்டும், கையை அசைக்க முடியாத நிலையில் நீங்கள் பண்ணிடுவீங்களா? அதை இல்லையா? ஏடா கூடமாக மூச்சு விட்டால் போய் சேர்ந்துருவீங்க அந்த டைமில். ஆனால் இந்த ராஜயோகம் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ஆனந்தம் உங்கள் முகத்தில் தெரியும். அதுதான் மகாவிஷ்ணுவை பார்க்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம் வருது, அங்காள பரமேஸ்வரி. பட் மகாவிஷ்ணு தனி இல்லையா? அவர் தான் சொர்க்கத்தின் முதல் மகாராஜா வேறு. ஸோ அப்படி நீங்கள் ஒருவேளை இயற்கை சீற்றத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாலும் பெரும்பாலும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நீங்கள் இந்த நிலையை அடையும் போது இயற்கை உங்களுக்கு கட்டுப்படும். பட் அந்த அந்த ஸ்டேஜை நீங்கள் இன்னும் அடையலை அப்படின்னா கூட, ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தில் இல்லை எங்கேயோ மாட்டிக்கிட்டால் கூட, ஒரு பஸ் ஆக்சிடெண்ட், ட்ரெயின் ஆக்சிடெண்ட் அப்படி மாட்டிக்கிட்டால் கூட, உங்களுடைய கவனம் நீங்கள் படுத்துக்கிட்டு இருந்தால், இதை படுத்துட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே மனதுக்கு தான் வேலை. மனம் அப்படியே ஓய்வாக உலகத்துக்கு சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக அங்கே படுத்துக்கிட்டு இருக்கிறது மனதின் ஓய்வு நிலையை குறிக்கிறது. உலகத்தின் விஷயத்தில் சிக்கும்போது தான் அது ஓய்வு இல்லாமல் இருக்குது. அது எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கும்போது அப்படியே ஓய்வாக உலகத்திற்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த மகாவிஷ்ணு எப்போவுமே படுத்துட்டு இருக்கிறதாக காட்டப்பட்டிருக்குது. மிகப்பெரிய யோக நிலை அது. அந்த நிலையை அடைந்தால் நீங்கள் இந்த மாதிரி பெட்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி துர்மரணம் வராதுன்றார். அந்த மாதிரி ஒரு வீடே இடிஞ்சு விழப்போகுதுன்னா அந்த நேரம் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டை விட்டு வெளில வந்திருப்பீங்க, அல்லது வெளியூருக்கு போயிருப்பீங்க. அதுக்குள்ளே இங்கே பெரிய சம்பவம் நடந்திருக்கும். ஸோ அதனால் மகாவிஷ்ணுவின் அந்த ராஜயோக நிலையில் யார் வேண்டுமானாலும் இப்போ இருக்க முடியும். அதில் யார் பக்காவாக ஆகிறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் மகாவிஷ்ணுவாக மாறவும் முடியும். பண்ண வேண்டியதெல்லாம் இறைவனின் நினைவு, ஆத்மாவுடைய நினைவு. மற்ற அனைத்தையும் மறந்து அந்த ஆனந்தமாக அனுபவமாகுது இல்லையா, அந்த ஆனந்தத்தின் அதிர்வலைகளை பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பரவுறதாக மனதில் நினைக்கலாம். நீங்கள் நினைக்காட்டினாலும் அது பரவ தான் செய்யும். ஆனால் நீங்கள் நினைக்கும்போது இன்னும் அதிகமாக நீங்கள் நினைச்ச இடத்துக்கு அனுப்ப முடியும். தமிழ்நாட்டில் இருந்துட்டு அமெரிக்காவில் ஒரு துர்சம்பவம் நடக்குதுன்னா அங்கே இருப்பவர்களை உங்களால் இந்த அமைதியின் சக்தியின் மூலமாக இங்கேருந்தே ஆசுவாசப்படுத்த முடியும். அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த பதற்றத்தில் நம்மளால் எப்படி இவ்வளோ அமைதியாக இருக்க முடியுதுன்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட ரகசியம் அந்த மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிறதுல. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.